இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அந்த படத்தோட ட்ரெயிலர் விட்டுருக்காங்க, அதான் பார்க்கலாமா? நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியம். அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லு. ஹலோ, திஸ் இஸ் ஒயிட் பாக்ஸே. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லேயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வல சிறைச்சாலை. மூஞ்சூர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அப்பா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு உன்னை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். அந்த பாட்டுல லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இதை விட்டு வேற விட்டு போலாம்ல வாஸ். புரியுது. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? வாத்தா ஆடம்ல ஒரு வேலையை எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லாடா தம்பி? இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி மொத்தம் கரெக்டாக தான் இருக்கும். ஏப்ரல். ஓ சூப்பர், நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்பவே ஓரளவுக்கு டெவலப் ஆயிடுச்சுல, வாய்ப்பு இருக்கு. யாருக்கு ஏலாம் வந்துட்டு வாய்ப்பு இருக்கு, யாருக்கு சொல்ல முடியாது. ஆமா, நம்ம மனசு சொல்றதுலாம் கிடையாது. ஆப் சொன்னா அது கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் ஆயிட்டு. அதான் இப்போ எல்லாரும் அந்த ChatGPT எல்லாத்தையும் கேட்டு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்போ கிட்டத்தட்ட இது வந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ஒரு 14 வருஷம் தானே, 14 வருஷம் என்னென்னாலும் நடக்கலாம், சொல்ல முடியாது. சூப்பரா இருந்துச்சு. இந்த விஷுவல் VFX இதெல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க. ரொம்ப ரொம்ப அனிமே, அதாவது என்ன சொல்றது, கார்ட்டூன் மாதிரி இல்லாம கரெக்டா இது பொருந்துற மாதிரி இருந்துச்சு. அது வித்தியாசமா இருந்துச்சு. நம்ம யோசிச்சு பார்க்குற அளவுக்கு இந்த சென்னை 2040 எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு மாதிரி அது சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த கோலிவுட் ஹாலிவுட்ல அங்க அந்த இது வச்சிருப்பாங்களா மவுண்டைன் மேல, அதே மாதிரி இங்க கோலிவுட்னு வச்சு அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஆமா, எதிர்பார்க்க சீமான் நடிச்சிருக்கான்னு தெரியும், மறந்து போச்சு. திரும்பி டக்குன்னு பார்த்தா அதுவும் மீசதாடி பார்த்தா வித்தியாசமா இருந்துச்சு. ஆமா, நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு S.A. சூர்யா, பிரதீப் ரங்கநாதன் 2 பேர் காம்பினேஷன் வேற எப்படி எல்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. பாக்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்